வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நார்த் அமெரிக்காவின் சூப்பர் ஃபுட், மோஸ்ட் ஹெல்த்தியான, மோஸ்ட் பெனிஃபிஷியலான நியூ ஜெர்சியோட ஸ்டேட் ஃப்ரூட் ப்ளூபெரியை எப்படி கண்டெய்னரில் வளர்த்து அதில் நல்ல விளைச்சல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ப்ளூபெரி பிளான்ட்டுக்கு வந்து அசிடிட்டி உள்ள சாயில் தான் தேவைப்படும். இந்த வீடியோவில் வந்து ப்ளூபெரி கண்டெய்னரில் வளர்க்க சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு மண்ணை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து ப்ளூபெரி செடியை வச்சு அதோட மெயின்டெனன்ஸ், பெனிஃபிட்ஸ், டைப்ஸு அண்ட் ஃபெர்டிலைசர் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க இப்போ போய் வேர்ல்டு மோஸ்ட் ஹெல்த்தியான ப்ளூபெரி பிளான்ட்டை எப்படி கண்டெய்னரில் வளர்க்கலான்னு போய் பார்க்கலாம். இந்த ப்ளூபெரி பிளான்ட் வந்து நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கன்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த ப்ளூபெரி பிளான்ட்டை வந்து அவங்களோட ஃபுட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மருந்தாகவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அண்டு ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்து இந்த பிளான்ட்டோட ரொம்ப கனெக்டாகவும் இருந்தாங்க. அவங்க வெறும் பழத்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதோட லீஃபு, வேறு அண்டு தண்டு எல்லாத்தையும் மருந்தாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இலையை வந்து டீ போட்டு குடிப்பாங்க, ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்க, அண்டு அவங்க அதை வேக வச்சுட்டு நல்லா திக் சிரப்பாக செஞ்சுக்கிட்டு அதை தேவைப்படும் போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வின்டர் டைமில் வந்து இந்த ஃப்ரூட் வந்து கிடைக்காது, அதனால் சம்மர் டைம்லேயே அவங்க நல்லா காய வச்சுட்டு இந்த ஃப்ரூட்டை வின்டர் டைம் ஃபுல்லாகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளூபெரி பிளான்ட் வந்து ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃப்ரூட் இன் த வேர்ல்டு. இந்த ப்ளூபெரி செடி வந்து அசிடிட்டி இருக்கிற சாயிலில் தான் வளரும், அசிடிட்டி இல்லாத சாயிலில் வளராது. நிறைய பேர் வந்து வீட்டில் வாங்கி வச்சுட்டு வளரலான்னு இருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க சாயிலில் வந்து அசிடிட்டி இல்லாதது தான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியும் அமெரிக்கன்ஸ் வந்து வைல்ட் பெரி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்த்தாங்க, வளரல. இதுக்கு அசிடிட்டி தேவைன்றதே ரொம்ப நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஒன்ஸ் அவங்க கண்டுபிடிச்ச அப்புறமா தான் அவங்க வீட்லேயும் வளர்த்து நல்லா ஈல்டு பண்ணாங்க. ஸோ இந்த ப்ளூபெரி பிளான்ட்டுக்கு வந்து அசிடிட்டி இருக்கிற சாயில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை வந்து நீங்கள் கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம், ரேஸ்டு பெட்லேயும் வளர்க்கலாம், இல்லை கண்டெய்னரில் வளர்க்கலாம். கிரவுண்டில் வளர்த்தா பக்கத்தில் இருக்கிற செடி வந்து சரியாக வளராது, ஏன்னா இதுக்கு வந்து அசிடிட்டி இருக்கிற மண்ணாக தேவைப்படும், அந்த பிளான்ட்டுக்கு தேவைப்படாது. நீங்கள் இல்லைனா ஒரே ரோ ஃபுல்லாகவே ப்ளூபெரியாக வச்சும் வளர்க்கலாம். ப்ளூபெரியில் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது இருக்கும். ஒன்று வந்து அர்லி சீசனில் எடுக்கலாம், இன்னொன்று வந்து மிட் சீசனில் எடுக்கலாம், இன்னொன்று வந்து லேட் சீசனில் எடுக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா கூட ஸோ ஹோல் சீசனுக்கும் நீங்கள் ஈல்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். இல்லைனா நீங்கள் கண்டெய்னர் வளர்க்குறது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு. நம்ம ஏன்னா அந்த செடிக்கு தேவையான அசிடிட்டோ பிஹெச் லெவலோ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் கண்டெய்னர் வளர்க்குறது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வாங்க கண்டெய்னர் மிக்ஸுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி போன வீடியோவில் கண்டெய்னர் மிக்சிங்க்கு எப்படி மண் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ளூபெரி பிளான்ட்டு மிக்சிங்க்கு வந்து நான் ஒரு 50% ஆர்கானிக் கார்டன் சாயில் தான் எடுத்திருக்கேன். இது புது மண் தான். 20% வந்து கோகனட் காயிறு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பீட் மாஸ் தான் போடணும். பீட் மாஸில் வந்து அசிடிட்டி இருக்கிறதுனால ப்ளூபெரி செடிக்கு பீட் மாஸ் தான் போடுவாங்க. இப்போ நான் லாக்டவுன் இருக்கிறதுனால இப்போ போய் என்னால் வாங்க முடியல. ஸோ அதனால் நான் ஒரு 20% கோகனட் காயிரும் ஒரு 1 கப் வந்து சாயில் ஆசிடிஃபையரும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சாயிலில் வந்து ஆசிட் சேர்த்துக்கலாம். ஸோ இதிலே வந்து அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் அளவுக்கு ஒரு 1 to 1.5 கப்பு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 20% வந்து ஓம் காஸ்டிங்கு, ஒரு 10% வந்து பர்லைட்டு நல்லா ஏர் சர்க்குலேஷனுக்காக, ஒரு 1/2 கப் வந்து ராக் டஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து இந்த ப்ளூபெரியை வந்து காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஒரு 3 பிளான்ட்டு
மொத்தமாக வந்துச்சு, ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து ப்ரீமியர் வெரைட்டி. இன்னும் 2 பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த சைஸ் தொட்டிக்கு வந்து அதோட கொஞ்சம் டபுள் த சைஸ் தொட்டியில் தான் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த சைஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிளான்ட் வளர்ந்துட்டா ஒரு 1 இயர் கழித்து நம்ம வந்து வேறு தொட்டியில் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிளான்ட்டில் இந்த தொட்டியில் வந்து நம்ம பிளான்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மண்ணை வந்து. கார்டன் சாயில் ஒரு 50%, இது கூட கோகனட் காயில் ஒரு 20% போட்டுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி லூஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு ப்ளூபெர்ரி பிளான்ட்டுக்கு வந்து pH லெவலு 4 to 5 இருக்கணும். ஸோ கோகனட் காயர் வந்து pH லெவலு நியூட்ரல். ஸோ அதனால் சாயில் அசிடிஃபையர் போட்டுக்கணும். ஸோ இது கூட வந்து நம்ம 10% பெர்லைட் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். மண்புழு உரம் ஒரு 20%, ராக் டஸ்ட். ஸோ இது கூட வந்து சாயில் ஆசிடிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 கப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் சாயில் ஆசிடிஃபையர் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு தோல் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் தண்ணியில் ஒரு வாரத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வினிகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 1 கேலன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு கூட நம்ம மண்ணை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம பிளான்ட்டில் நட்டு வைக்கிறது தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மண்ணை வந்து பாதி எடுத்து இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளூபெர்ரி பிளான்ட் வந்து ஷேலர் ரோட்டு, அதுக்கு வந்து டீப்பான கண்டெய்னர்லாம் தேவைப்படாது. ப்ளூபெர்ரி பிளான்ட்டில் 4 டைப்ஸ் இருக்குது. லோ புஷ், ஹை புஷ், ஹாஃப் புஷ் அண்ட் ரேபிட் ஐ. லோ புஷ் வந்து கோல்ட் ஹார்டி தான். அது வந்து சின்ன சின்ன ஃப்ரூட்டாக கிடைக்கும் அதில் வந்து, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி அதை வந்து கிரவுண்ட் கவருக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹை புஷ் தான் ரொம்ப பாப்புலரான புஷ்ஷு. அது வந்து அதில் 2 டைப்ஸ் இருக்குது. நார்த்தன் ஹை புஷ்ன்னு இருக்குது, சதர்ன் ஹை புஷ்ன்னு இருக்குது. நார்த்தன் ஹை புஷ் வந்து அதுக்கு சில் ஹவர்ஸ் வந்து 1000 ஹவர்ஸ் வேணும். சதர்ன் ஹை புஷ் வந்து ஒரு 4.5 ஹவர்ஸ் இருந்தாவே போதும். நார்த்தன் ஹை புஷ்ஷை வந்து நீங்கள் போய் ஃப்ளோரிடாலேயோ கலிஃபோர்னியாலேயோ நீங்கள் வளர்க்க முடியாது, ஏன்னா சில் ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால. பட் நம்ம அட்லாண்டாவில் இருக்கிறதுனால நம்ம நார்த்தன் புஷ்ஷையும் வளர்க்கலாம், சதர்ன் புஷ்ஷையும் வளர்க்கலாம். நமக்கு அட்லாண்டாவில் நிறைய சில் ஹவர்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம 2 வெரைட்டியும் இங்கே வளர்க்கலாம். ஹாஃப் புஷ் வந்து ஹைப்ரிட் அண்ட் மிட் சைஸு. ரேபிட் ஐ வந்து நான் ரேபிட் ஐ தான் இப்போ வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீமியர் வெரைட்டி அண்ட் ஈஸியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இது நல்லா ஹீட் டாலரண்ட் வேறு. இது வந்து சதர்ன் ரீஜன் தான். ஒரு 4.5 ஹவர்ஸ் சில் ஹவர்ஸ் இருந்தாவே போதும். இதே மாதிரி இன்னும் நான் 2 பிளான்ட் வந்து வேறு வெரைட்டி வச்சுருக்கேன். அண்டு ஒரு பிளான்ட்டை வந்து கிரவுண்ட்லேயே நட்டு வச்சுருக்கேன். அது என்ன பிளான்ட்டுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு பிளான்ட் வந்து நான் மண்ணில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சின்னதாக தான் நட்டு வச்சுருந்தேன். நம்ம பிளான்ட் பண்ணோம்ல அந்த சைஸ் தான். நல்லா பெருசாக வந்திருக்கு. ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட் நட்டு வச்சு. இதுக்கெல்லாம் அவ்வளோவா நான் மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல, தானாக நல்லா வந்துட்டுருக்கு. சம்டைம்ஸ் வந்து நான் சாலிட் ஆசிடிஃபையர் மட்டும்தான் போடுவேன், நல்லாவே வந்துட்டுருக்கு. இதோட வெரைட்டி வந்து பிரைட் வேலை. இதுவும் ரேபிட் ஐ டைப் தான். இது பக்கத்தில் 2 தொட்டியில் வச்சுருக்கிறதும் நம்ம இப்போ பிளான் பண்ணதும் எல்லாமே காஸ்கோவில் வாங்கினது தான். இது 3மே வேறு வெரைட்டி தான். எல்லாமே ஆனால் ரேபிட் ஐ டைப் தான். இது வந்து டிஃப் ப்ளூ வெரைட்டி. இது வந்து பவுடர் ப்ளூ வெரைட்டி. இப்போ தான் 2 நாள் ஆயிடுச்சு நான் எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சு தொட்டியில். இப்போ இருக்கிற என்னோடய ப்ளூபெர்ரி பிளான்ட்டை பார்த்துட்டிங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறத வந்து வேறு சீசனில் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இயர் லாங்காக வந்து எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
ப்ளூபெர்ரி வந்து செல்ஃப் பாலினேஷன். உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் பண்ணணுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கிராஸ் பாலினேஷன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரூட் வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளரும். நீங்கள் வேணும்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கி கிராஸ் பாலினேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க போய் நம்ம பிளான்ட்டை வந்து மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம் பிளான்ட்டை வந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மண்ணை எடுத்துடுறேன், கொஞ்சம் நிறையா இருக்குது, ஏன்னா இது பெரிய தொட்டியாக இருக்கிறதுனால. ஸோ நம்ம வேணும்னா அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். மெதுவாக எடுங்க, நல்லா வேர் வந்து ரொம்ப இது லூஸாக இருக்கும். ஸோ பார்த்து எடுக்கணும் எடுக்கும்போது. பாருங்கள், இது நல்லா வேர் லூஸாகவே இருக்குது. ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா லூஸாக தான் இருக்குது மண்ணெல்லாம் வந்து. ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக லூஸ் பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற மண்ணை வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கரெக்டாக அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த ரூட் பால் அந்த அளவுக்கு தான் நம்ம மண் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணக்கூடாது, ப்ரீத் பண்ண முடியாது அதுக்குனால. ஸோ கரெக்டாக அவங்க வச்சுருக்க அளவை நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா சன்னி லொக்கேஷனில் தான் வைக்கணும். நல்லா வெயில் தேவைப்படும் இதுக்கு. ஸோ வெயிலும் தேவை, இதுக்கு சில்லும் தேவை. ஸோ நல்லா சன்னியாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் பெரின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட்டை பாருங்கள், இங்கே முன்னாடி வந்து நல்லா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் அவங்க ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் பெரின்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேரும் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு அமுக்க தேவையில்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா எல்லாமே கொஞ்சம் மண் செட் ஆகிடும், கீழே போயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்க வேண்டியது மண்ணை. இப்போ பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மல்ச்சும் தண்ணியும் போடுறது தான். இந்த ப்ளூபெர்ரி பிளான்ட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷம் லைஃப் இருக்குது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சூப்பர் ஃப்ரூட்டில் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் ஏ, சி, இ, கே, மினரல்ஸ் இருக்குது, அண்ட் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. இதில் நிறைய சத்து இருக்குது. இதை வந்து வாரத்துக்கு 3-4 தடவை சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிக்ஸ்க்கு, கேன்சருக்கு, க்ரோன் டிசீஸு, ஐபிஎஸ் பேஷண்ட்டு, அண்டு பிரெயின் ஹெல்த்துக்கு, மெமரி இன்க்ரீஸ் ஆகும், ரெமட்டாய் பேஷண்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இதை வந்து சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கடையில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளூபெர்ரி வாங்கி வச்சுக்கிட்டா, லைக் ஏர்லி சீசனு, மிட் சீசனு, லேட் சீசன்ட்டு வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு இந்த ஹோல் சீசனும் உங்களுக்கு நீங்கள் பழம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்ககிட்ட பழம் நிறையா இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி வச்சுட்டு வின்டர் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ளூபெர்ரி செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர் அவ்வளோ தேவைப்படாது. ஹோம் காஸ்டிங், காம்போஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்கானிக் ப்ளூபெர்ரி ஃபெர்டிலைசரும் வாங்கி போடலாம். நான் முதல்ல வாங்கினது இருக்குது, நான் அதவே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான். இதுலேயே அவங்க மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ போடணுன்ட்டு அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். ப்ளூபெர்ரிக்கு வந்து ஷாலோ ரூட்டுனால ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் நல்லாயிருக்கும். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் நீங்கள் போட்டால் ரூட்டை வந்து பர்ன் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக வாங்கி போடுங்க. இல்லைன்னா காம்போஸ்ட்டு, ஹோம் காஸ்டிங்கே போதும். இதுக்கு வந்து நீங்கள் அசிடிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னா சாயில் ஆசிடிஃபையர் வாங்கி போடுங்க. இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆரஞ்சு பீலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றலாம். வினிகரை வந்து தண்ணியில் கலக்கி அதுவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ளூபெர்ரிக்கு வந்து ஃபங்கஸ் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடா வந்து தண்ணியில் கலக்கி அதை ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நீங்கள் அடிச்சிக்கலாம். இல்லைன்னா சல்ஃபரும் நம்ம போட்டுக்கலாம், அதுவும் ஆர்கானிக் தான். இதுக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னால் பேர்ட்ஸ் தான். இதுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து நிறைய சாப்பிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் உட்டட் ஏரியாவாக இருந்தால், உங்கள் பேக்யார்டு வந்து உட்ஸாக இருந்தால் டீர் வரது சான்ஸ் இருக்குது, ரேபிட் வந்து சாப்பிடும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பேர்ட் நெட்டிங் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இந்த ப்ளூபெர்ரி வந்து கட்டிங் வச்சாவே வந்துடும். அதனால் நீங்கள் எதாவது கட் பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வேறு தொட்டியில் எடுத்து வைங்க, தானாக வளர்ந்துடும்.
ப்ரூனிங் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகணும். ஒரு கொஞ்சம் நல்லா பெருசான அப்புறம் தான் ப்ரூன் பண்ண முடியும். இப்போயே ப்ரூன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெருசாகிட்ட அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து நம்ம அந்த ப்ரூன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த குச்சி எடுத்து நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சாவே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃபெர்டிலைசர் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த சைஸுக்கு கண்டெய்னருக்கு வந்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பாத்தி மாதிரி எடுத்துக்கோங்க. நான் முதல்ல காட்டினேன்ல போன வீடியோவில், அந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னால கொஞ்சம் ஸ்லோவாக அது ரிலீஸ் ஆகி ஃபுட்டு வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போடுறதானா மந்த்லி ஒன்ஸு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை போட்டாவே போதும். அதில் அவங்க போட்டிருக்காங்க மெஷர்மெண்ட்டு எப்போ போடணுன்ட்டு. அதை கூட நீங்கள் பார்த்து படிச்சுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டால் ஒரு 1 மந்த் கழிச்சு இல்லை 2 மந்த்ஸ் கழிச்சு தான் போடுவேன். இப்போ ஏன்னா நம்ம மண்ணில் வந்து எல்லாமே நம்ம ஹோம் காஸ்டிங்கு எல்லாமே சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு அவ்வளோ தேவைப்படாதனால 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போட்டாவே போதும். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. நான் போய் மல்ச்சு போட்டுட்டு தண்ணி போடுறதான் இப்போது. இப்போ வந்து மல்ச்சு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டைப் மல்ச்சும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நான் வந்து ரெட் மல்ச் போட்டிருக்கேன். மல்ச்சு வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். ப்ளஸ் வீடுக்காக தான் அந்த மல்ச்சு போடுறது. ஸோ நல்லா கவர் ஆகிற வரைக்கும் மண் தெரியாத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ப்ளூபெர்ரி பிளான்ட்டில் வந்து ஒயிட் கலர் பூ பூக்கும். ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் வந்து இது ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் வச்சுடுவாங்க. ஏன்னா அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஃபால் சீசனில் லீஃப் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து மல்ச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது தான் இதுக்கு. இப்போ வந்து தண்ணி போட்டுக்கலாம் செடிக்கு வந்து. ஸோ நல்லா சோக்கார வரைக்கும் தண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைமு. தண்ணி போடும்போது கீழே வேர் பக்கம் தான் தண்ணி போடுங்க, இலையில போடாதீங்க. வேருக்கு தான் தண்ணி வேணும். அதனால் வேரில் போட்டாவே போதும் உங்களுக்கு. இலையில போட்டால் சம்டைம்ஸ் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதனால் இலையில தண்ணி போடாதீங்க. ஸோ ஃபுல்லாக சோக்கார வரைக்கும் நம்ம தண்ணி போட்டால் போதும். இதில் வந்து நீங்கள் ப்ளூபெர்ரி நிறையா இருந்தால் நீங்கள் ப்ளூபெர்ரி கேக் பண்ணலாம், ஜாம் பண்ணி வச்சு சாப்பிடலாம், ப்ளூபெர்ரி ப்ரெட் வச்சு பண்ணலாம். நீங்கள் நிறைய இதில் ரெசிபி இருக்குது பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸ்மூத்தி வச்சு சாப்பிட்லாம், ஸ்மூத்தி பண்ணலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ளூபெர்ரியெல்லாம் பெருசான அப்புறம் நான் அந்த ரெசிபியெல்லாம் நான் போடுறேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு. இந்த ப்ளூபெர்ரி பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை போய் மற்ற ப்ளூபெர்ரி இருக்கிற இடத்துல போய் எடுத்து வைக்கணும். நான் இதை எடுத்து வச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறேன். இப்போ ப்ளூபெர்ரியை தொட்டியில் வளர்க்க எப்படி மண் ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்த்தாச்சு. அதோட மெயின்டெனன்ஸ், பெனிஃபிட்ஸ், டைப்ஸு, ஃபெர்டிலைசர் பற்றியும் பார்த்தாச்சு. நீங்கள் யூஎஸ்லையோ இல்லை யூரோப்பில் இருந்தால் இது ஈஸியாக வளர்த்துடலாம். இப்போ இந்தியாவிலையும் சதர்ன் வெரைட்டி வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சதர்ன் டைப்புக்கு வந்து லோ சில் ஹவர்ஸ் தான். பட் இப்போ எனக்கு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. பக்கத்தில் தான் நர்சரிஸ் இருந்தால் அங்கே போய் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சூப்பர் ஃப்ரூட் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லோருக்கும் நிறைய இம்யூனிட்டி தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ளூபெர்ரியை வந்து வீட்டில் நல்லா வளர்த்து அதில் நல்ல விளைச்சலும் எடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.